வெள்ளி முட்டையும் மின்னும் ஒற்றை கொம்பு குதிரையும். ஒரு அமைதியான கிராமத்தில் லில்லி என்ற கனிவான சிறுமி தன் வீட்டுக்கு அருகில் உள்ள புல்வெளியில் ஒரு மர்மமான வெள்ளை முட்டை கிடப்பதை கண்டாள். ஆர்வத்துடனும் மென்மையுடனும் அதை எடுத்துச் சென்று தன் பாட்டியிடம் காட்டினாள். சில நாட்களிலேயே அந்த முட்டை உடைந்து அதிலிருந்து ஒரு மின்னும் ஒற்றை கொம்பு குதிரைக்குட்டி பிறந்தது. அந்த மந்திர குட்டி கிராமமெங்கும் மகிழ்ச்சியையும் அதிசயங்களையும் பரப்பியது. லில்லியும் யூனிகார்னும் சேர்ந்து பல அற்புதமான அனுபவங்களை சந்தித்தனர். அவை அன்பு, துணிச்சல், நட்பு ஆகியவற்றால் நிரம்பியிருந்தன. அவர்கள் கிராமத்தாருக்கு உதவி செய்ய மந்திர பரிசுகளை வழங்கினர். அவை நோய்களை குணப்படுத்தவும் மனங்களை ஒளி வீச செய்யவும் அனைவரையும் ஒன்றிணைக்கவும் உதவின. ஒவ்வொரு அன்பான செயலும் தன்னலமற்ற உதவியும் யூனிகார்னின் மாய சக்தியை மேலும் பலப்படுத்தியது. இதனால் அனைவரும் ஒருவருக்கொருவர் அக்கறையுடன் நடந்து கொள்ள தொடங்கினர். ஆனால் சிலர் அந்த மந்திர சக்தியை தங்களுக்கே சொந்தமாக்க நினைத்தனர். அவர்களின் பேராசையால் கிராமத்தில் சிக்கல்கள் உருவாயின. அப்போது லில்லி உண்மையான மந்திரம் எதையாவது கைப்பற்றுவதில் அல்ல, பகிர்வதிலும் நன்மையை பரப்புவதிலும் இருப்பதாக உணர்ந்தாள். கிராமத்தார் அனைவரும் ஒன்றிணைந்து யூனிகார்னை காப்பாற்றினர். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியும் அன்பும் பகிர்ந்து தங்கள் உலகத்தை மதித்து பாதுகாத்தனர். இதன் மூலம் மந்திரம் என்றும் நிலைத்தது. நீதி, அன்பும் தாராள மனமும் தான் மிகப்பெரிய மந்திரம். உண்மையான அதிசயம் பேராசையிலும் சுயநலத்திலும் இல்லை, அன்பையும் பரிவையும் பகிர்வதில்தான் இருக்கிறது. மக்கள் இதயத்தால் ஒன்றாக இணைந்தால் எல்லோருக்கும் நன்மை தரும் அற்புத மாற்றங்கள் நிகழும்.